ஜிஎஸ்டி வரி என்பது வழிப்பறி என்று விமர்சித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏழைகளை சுரண்டும் இந்த முறையை மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தனது பிணத்தின் மீதுதான் ஜிஎஸ்டியை அமல்படுத்த முடியும் என்று முதலமைச்சராக எதிர்த்த நரேந்திர மோடி பிரதமரானதும் ஜிஎஸ்டி பொருளாதார சுதந்திரம் என்று அதனை கொண்டு வந்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடியுள்ளார். உணவகம் முதல் இருசக்கர வாகனம் பழுது பார்ப்பது வரை அத்தனைக்கும் ஜிஎஸ்டியா என்று வினவியுள்ள முதலமைச்சர், ஒரு நடுத்தர குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க உணவகத்திற்கு சென்றால் ஜிஎஸ்டியை பார்த்து கொள்ளையடிக்கும் வரி விதிப்பு என புலம்புவதாக கூறியுள்ளார். அடுத்து செல்பி எடுத்தாலும் ஜிஎஸ்டி வரி கட்ட வேண்டுமா என்றும் 1,45,000 கோடி ரூபாய் கார்ப்பரேட் வரியை தள்ளுபடி செய்யும் பாரதிய ஜனதாவால் ஏழைகளுக்கு கருணை காட்ட முடியாதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். வரி கட்டுபவர்களில் 97 விழுக்காட்டினர் அடித்தட்டு மற்றும் நடுத்தர மக்களே என்று கூறியுள்ள முதலமைச்சர், ஏழைகளை சுரண்டும் இந்த முறையை மாற்ற இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்.